வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் மே 4ஆம் தேதி 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். சென்னையில் 3 வாக்கு எண்ணும் மையங்களில் 20,000 போலீசார் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள உள்ளனர். வாக்கு எண்ணிக்கை பணிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை மேற்கொண்டார். ஒவ்வொரு தொகுதியின் தேர்தல் அதிகாரிகளும் ஆலோசனையில் பங்கேற்றனர். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 640 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,000 ரூபாய்க்கும் 1 சவரன் 1,12,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக சென்னையில் தங்கும் விடுதிகளின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. அறையை 4 பேர் பகிர்ந்து கொண்டு தங்கும் விடுதி கட்டணம் 6,500 ரூபாயிலிருந்து 7,500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. விமான எரிபொருள் விலை உயர்வால் ஜூலை வரை சேவைகளை குறைக்க ஏர் இந்தியா விமான நிறுவனம் முடிவெடுத்துள்ளது. அமெரிக்கா, ஐரோப்பா வழித்தடங்களில் விமான சேவை குறைக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் கடந்த மாதம் 90,18,000 பயணிகள் மெட்ரோ ரயிலில் பயணம் மேற்கொண்டுள்ளனர். அதிகபட்சமாக ஏப்ரல் 2ஆம் தேதி 3,65,000 பேர் மெட்ரோவில் பயணித்துள்ளனர். இளங்கலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நாளை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 22,79,000 பேர் தேர்வு எழுத உள்ள நிலையில் தேர்வு மைய இடங்களை மாணவர்கள் முன்கூட்டியே சரிபார்க்க தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. ORS, ORSL உள்ளிட்டவற்றை வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி விற்பனை செய்ய வேண்டும் என மருந்து கடை உரிமையாளர்களுக்கு தமிழக மருந்து கட்டுப்பாட்டு இயக்ககம் உத்தரவிட்டுள்ளது. அங்கீகரிக்கப்படாத ORS-ஐ விற்பனை செய்தால் கடும் நடவடிக்கை என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு தடை செய்துள்ள ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களை கோவில் திருவிழாக்களில் பயன்படுத்தக்கூடாது என்று உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டுள்ளது. சுகாதார அபாயங்கள் குறித்து யாரும் கவலை கொள்வதில்லை என்றும் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கூறியுள்ளது. சில தொகுதிகளில் விசிகவினர் கூட்டணி கட்சிக்கு ஒத்துழைக்கவில்லை என புகார் வந்துள்ளதாக திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கூட்டணி கட்சிக்கு ஒத்துழைக்காதவர்கள் குறித்து தகவல் திரட்டப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். தனித்து ஆட்சி அமைக்கும் வலிமையை விஜய் பெறவில்லை என திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக, அதிமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் விஜய் பெற வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். தோல்வி பயத்தில் தாவேக வேட்பாளர்களை திமுக அச்சுறுத்துகிறது என தாவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டியுள்ளார். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் முகவர்களை தவிர வேறு யாரையும் அனுமதிக்க கூடாது என்றும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அவர் வலியுறுத்தியுள்ளார். வால்பாறையில் வேன் கவிழ்ந்து கேரளத்தை சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த சம்பவம். உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் 10 லட்சம் நிவாரணம் வழங்க கேரள அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. சென்னை திருவான்மியூரில் சட்டவிரோதமாக வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 40 சிலிண்டர்கள் பறிமுதல். 80 வயது தந்தை மற்றும் அவரது மகனை கைது செய்து போலீசார் விசாரணை. 2,000 ரூபாய் நோட்டுகளில் 98.47% திரும்ப பெறப்பட்டுள்ளதாக இந்திய ரிசர்வ் வங்கி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. எஞ்சியிருக்கும் நோட்டுகளை திரும்ப பெறும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. கோடை விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். சுமார் 24 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த 3 மாதத்திற்கு VIP தரிசன டிக்கெட் ரத்து. திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் அதிரடி நடவடிக்கை. மத்திய பிரதேசத்தில் படகு கவிழ்ந்து 9 பேர் உயிரிழந்த விவகாரம். படகு நீரில் மூழ்கிய போது ஊழியர்கள் அவசர கதியில் உயிர்காக்கும் கவசம் வழங்கிய வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே 4 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சம்பவத்தில் ஈடுபட்ட முதியவரை கைது செய்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஐபிஎல் கிரிக்கெட்டில் எல் கிளாசிகோ என்று வர்ணிக்கப்படும் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் இடையேயான மற்றொரு லீக் போட்டி சென்னை சேப்பாக்கத்தில் இன்று இரவு நடைபெறுகிறது. வான்கடை மைதானத்தில் மும்பையை 103 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்திய சிஎஸ்கேவின் ஆதிக்கம் தொடருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் இன்று இரவு நடைபெறும் போட்டியில் MS தோனி மற்றும் ரோஹித் சர்மா களமிறங்குவார்களா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. இருவருமே தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் இறுதி முடிவை மருத்துவக் குழு எடுக்கும் என்றும் இரு அணிகளின் பயிற்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். பிரான்சின் புகழ்பெற்ற சர்க்யூட் பால் ரிகார்டில் இன்று நடைபெறும் மிக்சலின் லே மான்ஸ் கோப்பையின் 2ஆம் சுற்று போட்டியில் நடிகர் அஜித்குமாரின் அணி பங்கேற்கிறது. இந்திய நேரப்படி இரவு 10:45 மணிக்கு தொடங்கும் இந்த போட்டியில் அஜித்குமார் தனது ரேசிங் அணியுடன் பங்கேற்கிறார். மெக்சிகோவின் நயாரித் நகரில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 31 பேர் காயமடைந்த நிலையில் விபத்து தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது.